திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் எழுங்கள். நீங்கள் தூக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுதே நமச்சிவாயே என்ற அருமையான மந்திரத்தை சொல்லுவீர்களே, ஆனால் விடியற்காலை நமச்சிவாயே என்றே மந்திரம் தானாக வரும். அதை சொல்லுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே செய்யுங்க. நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். நல்லதே நினைத்து நல்லதையே சொல்லி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலவானுடைய மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நல்வாழ்வு வாழ்வீர்கள், நல்வாழ்வு வாழ்வீர்கள், நல்வாழ்வு வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே திருப்புள்ளிருக்கு வேலூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சம்பாதி சடாயி, சம்பாதி சடாயு என்ற கழுகு அரசர்கள் இருவர்களும் வேதங்களும் புல் என்பது இங்கே பறவை, அதுதான் ஒன்று சம்பாதி, இன்னொன்று சடாயு. கழுகு அரசர்கள் இவர்கள்லாம். இருக்கு என்பது வேதம், பெக்கு எதிர் காமம் அதர்வனம்னு 4 வேதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இருக்கு என்ற வேதம். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, முருகப்பெருமானும் வழிபட்டிருக்கிறார் திருப்புள்ளிருக்கோடு. இன்னைக்கு என்ன பேர்? திருப்புள்ளிருக்கு வேலூர்னா யாருக்கும் தெரியாது, வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லணும். வைத்தியநாத சுவாமி இருக்க மயிலாடுதுறைக்கும் சிதம்பரத்துக்கும் தொடர் பாதையில் வைத்தீஸ்வரன் கோயில் தொடர்வண்டி நிலையத்துக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி செல்லும் பேருந்துகளிலும் வைத்தீஸ்வரன் கோயில் என வழங்கும் இந்த தலத்தை அடையலாம். இது காவிரியினுடைய வடகரை தலங்களில் ஒன்று. முதலே சொன்னேன், இறைவனுடைய திருப்பெயர் வைத்தியநாதர், இறைவியார் திருப்பெயர் தையல் நாயகி. முருகன் யாரு? முத்துக்குமரசாமி, செல்வ முத்துக்குமரர். தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம். இது திருக்கோயிலுக்கு உள்ளேயே இருக்கிறது. மிக பெருமை வாய்ந்த இந்த தீர்த்தம். இதில் நீராடியவர்கள் நோய் நீங்க பெறுவார்கள். சூரியன், செவ்வாய், ராம லக்குமணர்கள், ஆஞ்சநேயர்களெல்லாம் வழிபட்டு நல்ல பேற்றினை அடைந்திருக்கிறார்கள். இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகக் கடவுள் முத்துக்குமரசாமி என்ற திருப்பெயரோடு விளங்குகிறார்கள். முத்துக்குமரசாமி பிள்ளைத்தமிழ் என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். அன்பர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை எல்லாம் அளித்து வருகிறார். திருத்தலத்துக்கு ஞானசம்பந்தர் பதிகம் 1, நாவுக்கரசர் பதிகம் 2 என்று ஆக 3 பதிகங்கள் இருக்கின்றன. திருச்சிற்றம்பலம். படுகநாத தேசிகர் எழுதிய தலபுராணத்திலும் உரமரகுருவரர் அருளிய முத்துக்குமரசாமி பிள்ளை தவிரும் அச்சிலே வந்துள்ளன. கழுகு அரசர்கள் சடாயு சம்பாதி, கல்லாய சம்பாதி சடாய் என்பார் தாம் இருவர் உள்ளானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே எல்லாம் பாடியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம்
இந்த திருப்புள்ளிருக்கு வேலூர் என்பது வைத்தீஸ்வரன் கோயில் என்று வழங்குவது. 2ஆம் திருமுறை 43வது பதிகம். 43. திருமறை சொன்பையார் ஆடி திருக்கண்ணார் கோயிலை ஏத்தினார். பிற கோயிலும் இறங்கினர். காவிரி வடபால் குடதிசை நோக்கி வருவாராய் காதல் பெருக புள்ளிருக்கு வேலூர் பெருமானை பாடினார். ஏற்ற அன்பு எய்த வணங்கினார். இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசையை சாற்றி இந்த நல்ல சொற்பதிகத்தை பெருமான் அறிவித்தார். 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். மாகாயம் பெரியதொரு மானுரி தோல் உடையாடை ஏகாயமிட்டு கந்த எரியாடி உரையுமிடம் ஆகாயம் தேரோடு ராவணனை அமரின்கண் ஆகாயம் தேரோடும் ராவணனை அமரின்கண் போகாமே பொருதழித்தான் புள்ளிருக்கு வேலூரே. பெரிய தனது திருமணியிலே பெரியதொரு யானையினை உரித்தார். யானையினை உரித்து அதன் தோலை உடை வகையிலே ஒன்றான மேலாடையாக போர்த்து மகிழ்ந்தான். எரியிலே நின்று ஆடுபவன் சீதையை கவர்ந்து வானிலே தேரோடு விரைந்து சென்ற ராவணனோடு போரிட்டு தாக்கி அவனை போகாதவாறு செய்ய முயன்ற சடாயு, அந்த சடாயுங்கிற கழுகை சொல்றார்கள், அந்த சடாயுவால் பூசிக்கப்பட்டவனும் ஆகிய சிவபெருமான் உரையக்கூடிய இடம் புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில். காயம்னா திருமேனி, ஏகாயம்னா ஏகாசம், திரியம் ஆகாயத்திலே ஓடக்கூடிய தேர், புஷ்பக விமானம்னு சொல்கிறது. அமர் போர், பொருது தாக்கி அழித்தது யாரு? சடாயு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் என்று வழங்கப்படுகிற திருப்புள்ளிருக்கு வேலூர் சென்று நாம் பெருமானை பாடி நல்ல அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று நோயெல்லாம் நீங்க பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.